அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் நிச்சயம் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த விசுத்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு 29/1/2025 முதல் அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் இந்த வாரத்தில் பலமாகவே இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் யோக நிலையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாகி இருக்கிறாருங்க. இதனால் நிதி நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதுதான் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதி வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சனி சுக்கிரன் சேர்க்கை உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை தருங்க. வியாபாரம், தொழில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக கோவிலுக்கு செல்லும் நல் வாய்ப்புகளும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல புதன் உங்களுடைய ஆரோக்கிய குறையை சீர்படுத்துவாருங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் கட்டுக்கடங்கி இருக்குங்க. வீடுகளில் பராமரிப்பில் பணியை மேற்கொள்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் இந்த வாரத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. வீரியம் நிறைந்த ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நற்பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து மன நிம்மதி பெறலாங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்ப பிரச்சனை கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள் வரன் அமைவது என்பது சற்று கடினமாக இருக்குங்க. இத்தகைய கிரக அமைப்புகள் உள்ள போது கூடுமான வரையில் திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. அப்படி திருமண முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குழந்தைகள் பற்றிய கவலை மனதை அறிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். மறைமுக பேச்சுக்கள் மனதில் வேதனையை ஏற்படுத்துங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்களில் மனதை செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கையினால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. நிர்வாகத்தினர் மீது அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகளினால் மனதில் வேதனை ஏற்படுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரனுடன் கூடிய சனி பகவானும் ராகுவும் வியாபார முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. மூலப்பொருட்களுடைய விலை அனுகூலமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம இறக்குமதி துறையினர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்ய ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான
மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பத்தில் சனி பகவான் கலைத்துறைக்கு தலைவரான சுக்கிரனுடன் இணைந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். சிறு முதலீடும் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தருங்க. வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. திரைப்படத்துறையினருக்கு சுக்கிரன் சனி பகவானுடைய சேர்க்கை தக்க தருணத்தில் அமைந்துள்ள ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். சிறு முதலீட்டில் எடுக்கும் படங்கள் கூட நல்ல லாபத்தை பெற்றுத்தர இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த 29/1/2025 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் தான் அரசியல் துறைக்கு அதிபதியானவர். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பல நன்மைகளை உங்களுக்கு அளிக்க வல்லதுங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. செல்வாக்குள்ள ஒரு பிரமுகரின் தொடர்பு உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு உதவுங்க. சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பா அரசியல் துறையில் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு அவரவரது ஜாதகத்தின் தசாபுக்திகளின் அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டங்களில் கல்வி முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. அது மட்டும் இல்லாம பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் மிகச்சரியாக பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெற இணைவாற்றல் உறுதுணையாக இருக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வங்கி கடன் உதவி எளிதில் கிடைக்குங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வயல்களில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. விவசாய பணிகளை நவீனமாக்குவதற்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குது. அண்டை நிலத்தவரோடு சுமூகமான உறவு இந்த வாரத்தில் நீடிக்கும். அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால நிலை கொண்டிருப்பதால் பணம் பல வழிகளில் விரயமாகும். வீட்டில் பொருட்கள் களவு நேரிடுங்க. நீங்கள் தான் ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியே செல்லும் போது விலையுயர்ந்த நகைகளை அணிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் பணியாற்றி வீடு திரும்பும் பெண்மணிகள் தனியாக பயணிக்க வேண்டாங்க. இத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விரதம் இருங்க. அருகாமையில் உள்ள திருக்கோவிலில் தீபம் ஏற்றுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.